பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 10வது பாட அழகான சுட்டிகள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இப்ப படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்புல நாங்கள் சுட்டிகள் அப்படி என்றால் என்னென்று பார்த்த நாங்கள், அதாவது சுட்டிகள் என்கிற பாடத்துல நாங்கள் பிரதானமாக ஒரு பெருக்கத்தை சுட்டி குறிப்பீட்டுல எழுதுற மாதிரி யான கேள்விகளை நாங்கள் செய்வோம். சுட்டி குறிப்பீடு அப்படி என்றால் என்ன? அதாவது ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் 5 மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவை 5 பெருக்கப்படுகிறது? 1 2 3. 5 மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. எத்தனை தடவைகள்ல பெருக்கப்படுதுன்னா 3 தடவைகளாக பெருக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் இதனை சுட்டி குறிப்பீட்டுல எவ்வாறு எழுதுவோம்? 5 மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 1 2 3 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே 5க்கு மேல சின்னனாக 3 என சுட்டி குறிப்பீட்டில நாங்கள் எழுதி கொடுக்கிறோம். இதுதான் சுட்டி குறிப்பீடு. அதே போல 4 தர 4 தர 4 தர 4 தர 4 தர 4 பாருங்கோ. 1 2 3 4 5 6 4 மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 6 தடவைகளாக பெருக்கப்படுகிறது. இதை நாங்கள் எழுதுறதும் எங்களுக்கு கஷ்டமானது. ஆகவே இதை இலகுவாக்க நாங்கள் என்ன செய்யறோம்? சுட்டி குறிப்பீட்டை பயன்படுத்துகிறோம். 4 மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 6 தடவைகளாக பெருக்கப்படுகிறது. ஆகவே 4க்கு மேல வலது பக்கமாக சிறியதாக 6 என நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எழுதுறோம். இதை நாங்கள் என்னென்று வாசிப்போம்? இந்த சுட்டி குறிப்பீட்டை நாங்கள் 4 பலு என்று வாசிப்போம். 4 பலு. இது என்னென்று நாங்கள் வாசிப்போம்? 5 பலு. 5 பலு அல்லது 5 அடுக்கு என்று சொல்லுவோம். இது 4 பலு என்று சொல்லுவோம். இதுல இந்த 4 அடியில இருக்கிற 4 நாங்கள் அடி என்று சொல்லுவோம். சுட்டியில இருக்கிற அந்த மேல இருக்கிற 6 நாங்கள் சுட்டி என்று சொல்லுவோம். ஆகவே சுட்டி குறிப்பீட்டுல இவ்வளவு விஷயங்களும் முக்கியமானது. ஒரு எண்ணானது மீண்டும் மீண்டும் பெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதனை நாங்கள் இலகுவாக சுட்டி குறிப்பீட்டுல எழுதுகிறோம். எவ்வாறு வாசிப்போம்? 4 பலு என்று வாசிப்போம். கீழே இருக்கிற எண்ணெய் அடி என்று சொல்லுவோம். மேலே இருக்கிற எண்ணெய் சுட்டி அல்லது அடுக்கு என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததாக இந்த சுட்டி குறிப்பீட்டுல எழுதும் பொழுது நாங்கள் எவ்வாறு அந்த கோவையினுடைய பெருமானம் காண்றது அப்படி என்ன? உதாரணமாக 4 பலு ஒரு சுட்டி குறிப்பீட்டில் எழுதியிருக்கிறோம். 4 பலு. இதனுடைய பெருமானத்தை காண்க. இந்த பெருமானத்தை நாங்கள் என்னென்ன காண்றது? 4 பலுவின் பெருமானத்தை காண்க. 4 மீண்டும் மீண்டும் பெருக்கப்படுகிறது. 3 தடவைகளாக பெருக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த சுட்டி குறிப்பீட்டில் இருக்கக்கூடிய 4 விரித்து எழுதுவோம். 4 தர 4 தர 4 பெருக்குங்கோ. 4 தர 4 16. 16 தர 4 64. 4 பலுவின் பெருமானம் 64 ஆகும். 12 நாங்கள் எழுதக்கூடாது. 4 தர 4 2 4 3 முறை 4 இருக்கு. ஆகவே 3 தர 4 12 என்று எழுதிடக்கூடாது. 4 4 பெருக்க வேணும். வார விடையோட திரும்ப 4 பெருக்க வேணும். 4 தர 4 16. 16 தர 4 64 ஆகும். ஆகவே சுட்டி குறிப்பீட்டுல தரக்கூடிய ஒரு சுட்டி குறிப்பீட்டுல இருக்கக்கூடிய அந்த வடிவத்தினுடைய பெருமானத்தை நாங்கள் இவ்வாறு காணுவோம். அடியில இருக்கக்கூடிய எண்ணெய் வலுவுல என்ன எண்ணெய் இருக்கோ அத்தனை தடவைகள் நாங்கள் போட்டு பெருக்கி பெருமானத்தை காண வேணும். அடுத்ததாக
கோவையாக வரும் பொழுது நாங்கள் அவ்வாறு விரிச்சு எழுதுவோம். உதாரணமாக இப்படி ஒரு கோவை வருது. 5 2ஆம் பலு, எக்ஸின் 2ஆம் பலு, வையின் 2ஆம் பலு. இதுவும் சுட்டி குறிப்பீட்டுல தான் இருக்குது. 5 2ஆம் பலு, எக்ஸின் 2ஆம் பலு, வையின் 2ஆம் பலு. இதை நாங்கள் எவ்வாறு விரித்தெழுத வேணும்? 5 2ஆம் பலு கொண்டா 5ஆனது 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. அடுத்தது எக்ஸின் 2ஆம் பலு, எக்ஸின் 2ஆம் பலு கொண்டா எக்ஸ் ஆனது 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்க, வையின் 2ஆம் பலு கொண்டா வையானது 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறு நாங்கள் விரித்து எழுத வேணும். 5 2ஆம் பலு, எக்ஸின் 2ஆம் பலு, வையின் 2ஆம் பலு. இதுவும் என்னது? கோவையில வார மாதிரியான சுட்டி குறிப்பீடு. கோவை என்றா அங்க என்னென்ன எல்லாம் வந்திருக்க வேணும்? அட்சரங்கள் வந்திருக்க வேணும். எண்களோட அட்சரங்கள் கலந்து வந்திருக்க வேணும். 5 5 5 2ஆம் பலு, எக்ஸின் 2ஆம் பலு, வையின் 2ஆம் பலு. அப்ப 5 2ஆம் பலுவை 5 தர 5 எழுதுவோம். எக்ஸின் 2ஆம் பலுவை எக்ஸ் தர எக்ஸ் எழுதுவோம். வையின் 2ஆம் பலுவை வை தர வை. ஆகவே இந்த கோவையை நாங்கள் இவ்வாறு விரித்து எழுத வேண்டும். அடுத்ததாக சுட்டிகள்ல நாங்கள் படிக்க போறது இனி பெருக்கத்தின் வலு. பெருக்கத்தின் வலு அப்படி என்னென்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். அதாவது பெருக்கம். அப்ப உதாரணமாக நாங்கள் 10 என்கிற எண்ணை பெருக்கமாக எப்படி எழுதலாம்? 2 தர 5 என்று நாங்கள் எழுதலாம். 10 2 எண்களின் பெருக்கமாக நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? 2 தர 5. 2 தர 5 என்பது 10இன் பெருக்கம் ஆகும். 10இன் பெருக்கத்தை நாங்கள் 2 தர 5 என இவ்வாறு நாங்கள் எழுத முடியும். இப்ப இந்த பெருக்கம் இருக்கிற மாதிரியான வலுக்களினுடைய அந்த பெருக்கத்தை நாங்கள் எவ்வாறு அதனுடைய பெருமானத்தை காண்றது, அது எவ்வாறு வலுக்களின் பெருக்கமாக எழுதுற வேண்டும் நாங்கள் இப்ப பார்க்கலாம். இப்ப எடுத்திருக்கிறோம் 2 தர 5னுடைய 3 தர 5 என்பது 15 என்கிற எண்ணினுடைய பெருக்கம் ஆகும். 3 தர 5னுடைய 2ஆம் பலு என்பது இந்த பெருக்கத்தின் பலுவாகும். இது ஒரு சுட்டி. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பலு என்று சொல்லுவோம். பெருக்கத்தின் வலு என்றா என்ன? ஒரு பெருக்கத்தினுடைய சுட்டி, ஒரு பெருக்கத்தினுடைய வலு. 3 தர 5 என்பது 2 எண்களின் பெருக்கம். இந்த 2 எண்களின் வலு அல்லது இந்த 2 எண்களை பெருக்கும் போது கிடைக்கிற பெருக்கங்களுக்குரிய வலு, இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பெருக்கத்தின் வலு என்று சொல்றோம். இப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? நாங்கள் 5இன் 2ஆம் பலு என்று சொல்லுவோம். அதே மாதிரி இது 3 தர 5 என்கிற பெருக்கத்தினுடைய வலுவாகும். இது 5இன் 2ஆம் பலு, இது இந்த பெருக்கத்தினுடைய வலுவாகும். 3 தர 5 என்கிற பெருக்கத்தின் வலு என்பது இது ஆகும். ஆகவே இந்த பெருக்கத்தின் வலுவை நாங்கள் எவ்வாறு வலுக்களின் பெருக்கமாக எழுதுறது என்று பார்ப்போம். வலுக்களின் பெருக்கம் வலுக்களின் பெருக்கமாக எவ்வாறு எழுதுறது என்று பார்ப்போம். 3 தர 5னுடைய 2ஆம் பலு சமன் 5இன் 2ஆம் பலு கொண்ட நாங்கள் என்ன எழுதுவோம்? 5 2 தடவை எழுதுவோம். அப்ப 3 தர 5இன் 2ஆம் பலு கொண்ட நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3 தர 5 2 தடவை எழுத வேணும். அப்படித்தானே? 7இன் 2ஆம் பலு கொண்டா என்ன செய்வோம்?
7 2 முறை எழுதி பெருக்குவோம். அதே போல 3 தர 5 2ஆம் பலுவண்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3 தர 5 2 தடவைகள் நாங்கள் பெருக்க வேணும். 3 தர 5 ஒரு முறை, 3 தர 5 இன்னொரு முறை. 3 தர 5னுடைய 2ஆம் பலுவை நாங்கள் இவ்வாறு பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இனி என்ன செய்யலாம்? இத பிராக்கெட் எடுப்போம். 3 தர 5 தர பெருக்கல் வாரபடியா எங்களுக்கு பிராக்கெட் தேவையில்லை. 3 தர 5 தர 3 தர 5. இனி என்ன செய்வோம்? 3ஐயும் 3ஐயும் நாங்கள் பக்கத்துல எழுதுவோம். அடுத்ததாக 5ஐயும் 5ஐயும் நாங்கள் பக்கத்துல எழுதுவோம். 3 தர 3 என்பதை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் என்ன எழுதுவோம்? 3இன் 2ஆம் பலு. அதே போல 5 தர 5 நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் என்ன எழுதுவோம்? 5இன் 2ஆம் பலு. இப்ப எங்களுக்கு வந்திருக்கிறது என்ன? பெருக்கத்தின் வலுவை எடுத்து விரித்து எழுதும் பொழுது நாங்கள் என்னத்தை உருவாக்கி இருக்கிறோம்? வலுக்களின் பெருக்கம். இது ஒரு வலு, இது ஒரு வலு, இது ஒரு சுட்டி குறிப்பீடு, இது ஒரு சுட்டி, இது ஒரு சுட்டி. 3இன் 2ஆம் பலு, 5இன் 2ஆம் பலு வலுக்களின் பெருக்கமாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். பெருக்கத்தின் வலுவை வலுக்களின் பெருக்கமாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடத்துல இதுதான் நாங்கள் படிப்போம். பெருக்கத்தின் வலுவை எவ்வாறு வலுக்களின் பெருக்கமாக எழுதுறது. பெருக்கத்தின் வலுவை அப்படியே எழுதி நாங்கள் விரிச்சு கொண்டு இறுதியில 2 சுட்டிகளின் பெருக்கமாக, 2 வலுக்களின் பெருக்கமாக எழுதி காட்டியிருக்கிறோம். இதே போல நாங்கள் இன்னொரு கேள்வி செய்யலாம். பாருங்க, 3 தர 7இன் 2 தர 7இன் 3ஆம் பலு. 2 தர 7இன் 3ஆம் பலு. இது என்னது? பெருக்கம், பெருக்கத்தினுடைய வலு, பெருக்கத்தினுடைய சுட்டி. பெருக்கத்தினுடைய வலுவை நாங்கள் விரிச்சு எழுதுறோம். ஒரு எண்ணின் 3ஆம் பலுவண்ட நாங்கள் அந்த எண்ணை 3 முறை பெருக்கமாக எழுத வேணும். அப்ப இந்த பெருக்கத்தினுடைய 3ஆம் பலுவண்டா இந்த பெருக்கத்தை நாங்கள் எத்தனை தடவைகள் எழுத வேணும்? 3 தடவைகள் எழுத வேணும். 2 தர 7 தர 2 தர 7 தர 2 தர 7. 2 தர 7 என்கிற பெருக்கமானது 3ஆம் பலுவாக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் 3 தடவைகள் பெருக்கமாக எழுத வேணும். இனி முதல்ல 2 தர 7 ஒரு முறை, 2 தடவை, 3 தடவை என்பதை காட்டுறதுக்கு நாங்கள் பிராக்கெட்டை போட்டு எழுதுவோம். பிறகு நாங்கள் பிராக்கெட்டை நீக்குவோம். 2 தர 7 தர 2 தர 7 தர 2 தர 7. இனி என்ன செய்வோம்? 2 எல்லாம் பக்கத்துல எழுதுவோம். 2 தர 2 தர 2. அடுத்தது 7 எல்லாம் பக்கத்துல எழுதுவோம். 7 தர 7 தர 7. பாருங்க, 2ஆனது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுகிறது? 3 தடவை. ஆகவே இதனை நாங்கள் சுட்டி குறிப்பீட்டில் எவ்வாறு எழுதலாம்? 2இன் 3ஆம் பலு. அடுத்தது 7ஆனது எத்தனை தடவைகள் பெருக்கப்படுது? 3 தடவை. ஆகவே நாங்கள் இதனை சுட்டி குறிப்பீட்டில் என்ன எழுதலாம்? 7இன் 3ஆம் பலு. ஆகவே ஒரு பெருக்கத்தின் வலுவை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? வலுக்களின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். பெருக்கத்தின் வலுவை வலுக்களின் பெருக்கமாக காட்டியிருக்கிறோம். இனி வலுக்களின் பெருக்கத்தை எவ்வாறு நாங்கள் பெருக்கத்தின் வலுவாக காட்டுறது என்று பார்ப்போம். வலுக்களின் பெருக்கத்தை எவ்வாறு பெருக்கத்தின் வலுவாக காட்டுறது. இதுக்கிடையில நாங்கள் இந்த அட்சர கணித உறுப்புகள் வார மாதிரி ஒரு கேள்வி செய்வோம். இப்ப ஏ தர பியினுடைய 2ஆம் பலு. இது என்னது? ஒரு பெருக்கத்தின் பலு. நாங்கள் பார்த்தது 2 எண்கள் வார மாதிரி. இப்ப நாங்கள் பார்க்கறது 2 உறுப்புகள், 2 அட்சரங்கள் வார மாதிரி, அல்லது 2 அட்சர கணித உறுப்புகள் வார மாதிரி
இதனுடைய பெருக்கத்தின் வலுவை எவ்வாறு வலுக்களின் பெருக்கமாக எழுதுறது? அதே போலதான். அப்போ 7 2 வலுவண்டா 7 நாங்கள் எத்தனை முறை எழுத வேணும்? 2 தடவை பெருக்கமாக எழுத வேணும். அதே போல ஏ தர பியின் 2 வலுவண்டா ஏ தர பியை நாங்கள் பெருக்கமாக எத்தனை தடவை எழுத வேணும்? 2 தடவை. ஏ தர பி தர ஏ தர பி ஒரு தடவை 2 தடவை. இனி என்ன செய்வோம்? பிராக்கெட்டை நாங்கள் நீக்குவோம். ஏ தர பி தர ஏ தர பி. அடுத்தது ஏயையும் பக்கத்தில் எழுதுவோம். ஏ தர ஏ. பியையும் பக்கத்தில் எழுதுவோம். பி தர பி. ஏ தர ஏ நாங்கள் அவ்வாறு சுட்டி குறிப்பீட்டில் எழுதலாம். ஏ ஆனது 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே ஏ இந்த 2 பலு. அடுத்தது பி ஆனது 2 தடவைகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே பி இந்த 2 பலு. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஏ தர பியின் 2 பலு என்கிற பெருக்கத்தின் வலுவை நாங்கள் எப்படி மாற்றி இருக்கிறோம்? ஏ வர்க்கம் தர பி வர்க்கம். அட்சர கணித உறுப்பு என்கிறபடியால நாங்கள் இப்படியும் எழுதலாம். ஏ வர்க்கம் பி வர்க்கம் இப்படியும் எழுதலாம். இத ஏபி வர்க்கம் என்றும் எழுதலாம். எவ்வாறும் எழுதலாம். அப்ப எப்படி வந்தாலும் எங்களுக்கு செய்ய தெரிய வேணும். ஏ வர்க்கம் தர பி வர்க்கம் 2 உறுப்புகள் பெருக்கப்படும் பொழுது நாங்கள் இறுதியில பெருக்கல் போட மாட்டோம். ஆகவே ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்றும் எழுதலாம். ஏ பி என்ற முழுவதின் பெருக்கம் என்றும் எழுதலாம். ஆகவே ஒரு பெருக்கத்தின் வலுவை நாங்கள் வலுக்களின் பெருக்கமாக எழுதி காட்டியிருக்கிறோம். இனி இப்ப நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி இந்த வலுக்களின் பெருக்கத்தை நாங்கள் எவ்வாறு பெருக்கத்தின் வலுவாக மாற்றுகிறது என்று பார்க்கலாம். அடுத்ததாக வலுக்களின் பெருக்கத்தை நாங்கள் பெருக்கத்தின் வலுவாக மாற்றுவோம். வலுக்களின் பெருக்கம் வலுக்களின் பெருக்கத்தை பெருக்கத்தின் வலுவாக மாற்றுவோம். உதாரணமாக ஒரு கேள்வி செய்வோம். 3 மூன்றின் மூன்றின் 2 பலு தர 4 2 பலு தர 2 2 பலு. 3 2 பலு 4 2 பலு 2 2 பலு. இது என்னது? பலுக்களின் பெருக்கம். இது ஒரு பலு. இதை என்ன வாசிக்கிற? 3 2 பலு. இது ஒரு சுட்டி குறிப்பீட்டுல எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு சுட்டி குறிப்பீடு. இது ஒரு சுட்டி குறிப்பீடு. 3 2 பலு 4 2 பலு 2 2 பலு. ஆகவே நாங்கள் பலுக்களின் பெருக்கம் என்கிறோம். இப்ப இதனை நாங்கள் எவ்வாறு பெருக்கத்தின் வலுவாக மாற்றுவது? 3 எத்தனை தடவைகள்? 3 2 பலு. ஆகவே நாங்கள் 3 எத்தனை தடவை பெருக்கமாக எழுத வேணும்? 2 தடவை. 3 தர 3. அடுத்தது 4 2 பலு. ஆகவே 4 தர 4. 2 2 பலு. ஆகவே 2 தர 2. ஒரே மாதிரியான எண்கள் பக்கத்துல இருக்குது. நாங்கள் என்ன செய்யறோம்? பெருக்கத்தின் வலுவாக எழுதுறதுக்காக வேறுபட்ட எண்களை சோடியாக எழுதுறோம். 3 தர 4 தர 2. அடுத்தது திரும்ப 3 தர 4 தர 2. இனி
இதுக்கு நாங்கள் பிரக்கெட்டில் போட்டு பிரக்கெட் இடுவோம். ஒரு முறை 2 முறை ரெண்டு காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு பிரக்கெட் இடுவோம். 3 தர 4 தர 2 ஒரு முறை, 3 தர 4 தர 2 2 முறை. ஆகவே நாங்கள் பெருக்கமானது ஒரு முறை 2 முறை. இந்த பெருக்கம் 2 முறை 2 தடவைகள் ஒரே மாதிரியான பெருக்கம் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இதனை பெருக்கத்தின் வலுவாக இவ்வாறு 3 தர 4 தர 2 ஆனது 2 தடவைகள் காணப்படுகிறது. அப்ப இது என்னது? பெருக்கத்தின் வலு. பெருக்கத்தின் வலு. வலுக்களின் பெருக்கத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பெருக்கத்தின் வலுவாக மாற்றி இருக்கிறோம். இப்ப வலுக்களின் பெருக்கத்தை தந்து பெருக்கத்தின் வலுவாக மாற்ற வேண்டும் கேட்டால் நாங்கள் இவ்வாறு செய்ய வேணும். இதை தந்து பெருக்கத்தின் வலுவை தந்து வலுக்களின் பெருக்கமாக எழுத வேண்டாம். நாங்கள் கீழே இருந்து போக வேணும். இப்படி எழுதி இப்படி எழுதி இப்படி எழுதி ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். கீழே இருந்து ஒவ்வொரு வரியாக இறுதியிலிருந்து எழுதி கொண்டு வந்தோம்னா வலுக்களின் பெருக்கமாக வரும். வலுக்களின் பெருக்கத்தை தந்தா நாங்கள் இப்படி எழுதி கொண்டு வந்தோம்னா பெருக்கத்தின் வலுவாக மாறும். ஆகவே இதுல இந்த சுட்டிகள் பாடத்துல இது ஒரு கேள்வியாக இருக்கும். வலுக்களின் பெருக்கமாக மாற்றுக அல்லது பெருக்கத்தின் வலுவாக மாற்றுக என்பது ஒரு கேள்வியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கேள்வி. ரெண்டு தர 3 2 தர 3 4ஆம் வலு. இது என்னது? பெருக்கத்தின் வலுவாகும். பெருக்கம் பெருக்கத்தினுடைய வலு. ஆகவே என்னென்று நாங்கள் சொல்ல வேணும்? பெருக்கத்தின் வலு. இதனை 2 தர 3 4ஆம் வலுவை வலுக்களின் பெருக்கமாக எழுதி வலுக்களின் பெருக்கமாக எழுதி பெருமானத்தை காண்க. இந்த கோவையினுடைய பெருமானத்தை காண்க. தரவு 2 தர 3 2 தர 3 4ஆம் வலு. இதனை வலுக்களின் பெருக்கமாக எழுதி இதனுடைய பெருமானத்தை நாங்கள் காண போறோம். என்னென்று நாங்கள் இதனை வலுக்களின் பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 3 4ஆம் வலு. ஆகவே 2 தர 3 நாங்கள் 4 தடவைகள் எழுத வேணும். 2 தர 3 தர 2 தர 3 தர 2 தர 3 தர 2 தர 3. ரெண்டு தர 3 4ஆம் வலு. ஆகவே 2 தர 3 என்கிற பெருக்கத்தை நாங்கள் 4 தடவைகள் எழுதியிருக்கிறோம். இனி என்ன செய்வோம்? பிராக்கெட்டை இல்லாம எழுதுவோம். 2 தர 3 பிராக்கெட்டை நீக்குவோம். 2 தர 3 தர 2 தர 3 தர 2 தர 3. அடுத்ததாக ஒரே மாதிரியான எண்களை பக்கத்துல எழுதுவோம். 2 தர 2 தர
2 தர 2 1 2 3 4 4 தடவை 2 இருக்கு. அதே போல 4 தடவை 3 இருக்கு. 3 தர 3 தர 3 3 தர 3 தர 3. அப்ப பாருங்க 2 ஆனது 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே 2 4ஆம் பலு. அடுத்தது 3 ஆனது 4 தடவைகள் பெருக்கப்பட்டிருக்குது. ஆகவே 3 4ஆம் பலு. என்ன செய்ய வேணும்? இவ்வாறு பெருக்கமாக எழுதி இந்த கோவையினுடைய பெருமானத்தை காண வேணும். ஆகவே இதோட நாங்கள் என்ன செய்துட்டோம்? இதுதான் பலுக்களின் பெருக்கம். பலுக்களின் பெருக்கமாக எழுதிட்டோம். பலுக்களின் பெருக்கமாக எழுதிட்டோம். அடுத்ததாக இதனுடைய பெருமானத்தை காணப்போறோம். 2னுடைய 4ஆம் பலுவண்டா என்ன வரும்? 2 4 தடவை பெருக்க வேணும். 2 4 4 தர 2 8 8 தர 2 16. 2னுடைய 4ஆம் பலுவண்டா 2ஆனது 4 முறைகள் பெருக்கப்பட்டிருக்க வேணும். 2 4ஆம் பலுவண்டா 2 தர 2 தர 2 தர 2 2 4 4 தர 2 8 8 2 16. ஆகவே இதுக்கு 2னுடைய 4ஆம் பலுவுக்கு நாங்கள் 16 பெருமானத்தை காண வேணும். ஆகவே 16 எழுதுறோம். 3னுடைய 4ஆம் பலுவண்டா 3 நாங்கள் 4 தடவை பெருக்க வேணும். 3 தர 3 தர 3 தர 3 3 9 3 தர 3 9 9 தர 9 81. 3 4ஆம் பலுவின் பெருமானம் 81. அப்ப இதை 2ஐயும் நாங்கள் பெருக்க வேணும். 81 தர 16 81 16 பெருக்குவோம். 6 48 1 8 கூட்டினோம்டா 6 9 12. அப்ப 1296 ஆகும். இந்த தந்திருக்கக்கூடிய இந்த பெருக்கத்தின் வலுக்களின் பெருக்கமாக எழுதி இதனுடைய பெருமானத்தை கண்டமண்டா பெருமானம் வேண்டா நாங்கள் எண்ணில கொடுக்க வேணும். வலுக்களின் பெருக்கம் வேண்டா நாங்கள் வலுக்களின் பெருக்கமாக கொடுக்க வேணும். பெருமானம் என்று கேட்டா ஒரு எண் பெருமானமாக நாங்கள் கொடுக்க வேணும். ஆகவே இந்த கோவையினுடைய இந்த பெருக்கத்தின் வலுவினுடைய பெருமானம் 1296 ஆகும். அடுத்ததாக அப்ப பெருக்கத்தின் வலுவண்டா என்னென்று பார்த்த நாங்கள், வலுக்களின் பெருக்கமண்டா என்னென்று பார்த்த நாங்கள். அடுத்ததாக மறை நிறைவன் ஒன்றின் வலு. மறை நிறைவன் ஒன்றின் வலு. மறை நிறைவன் ஒன்றின் வலு எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்க போறோம். அதாவது எங்களுக்கு நீரெண்களும் தெரியும், மறையங்களும் தெரியும். இப்ப நாங்கள் முதலாவதாக ஒரு நீர் எண்ண எடுத்து பார்ப்போம். 3 3 என்பது ஒரு நீரன். 3னுடைய 2ஆம் வலு. ஒரு நீர் நிறைவன் ஒன்றினுடைய வலுவை பார்க்கிறோம். இதனுடைய பெருமானம் எப்படி இருக்குதுண்டு? நீரண்ணின் வலு மறை நிறைவன் ஒன்றின் வலு படிக்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் நீர் நிறைவண்ணின் வலுவை பார்க்கிறோம். 3ன் 2ஆம் வலுவண்ட நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3 2 தடவைகள் பெருக்க வேணும். பெருமானம் என்னவாக இருக்கும்? 9. அப்போ ஒரு நீர் நிறைவன் ஒன்றின் வலுவின் பெருமானம் எப்பொழுதும் நேராகத்தான் இருக்கும். அடையாளத்தை சொல்றோம், குறியீட்டை நாங்கள் சொல்ல போறோம். ஒரு நீர் எண்ணினுடைய வலுவின் பெருமானம் எப்பொழுதும் நேராகத்தான் இருக்கும். நீர் 9. அதே நேரம் ஒரு மறை நிறைவன் எடுத்திருக்கிறோம். மறை நிறைவன் என்றா என்ன? மறை எண். உதாரணமாக
மறை நான்கின் மூன்றாம் வலு. மறை நான்கின் மூன்றாம் வலுவென நாங்கள் என்ன செய்ய வேணும்? மறை நான்கு 3 தடவைகள் நாங்கள் பெருக்க வேணும். மறை 4 தர மறை 4 தர மறை 4 பெருக்கும் போது என்ன கிடைக்கும்? எவ்வாறு நாங்கள் திசை கொண்ட எண்களை பெருக்குவோம்? திசை கொண்ட எண்களை பெருக்கும் பொழுது குறியீட்டை கவனிக்காம எண்களை பெருக்குவோம். 4 தர 4 16, 14 தர 4 64. அடுத்ததாக குறியீட்டை பெருக்குவோம். மறை தர மறை தர மறை, மறையும் மறையும் பெருக்கினோம்டா நேர், நேரோட மறையை பெருக்கினோம்டா மறை. அப்ப என்ன வருது? மறை 64. அப்ப மறை நிறைவன் ஒன்றின் வலு, இந்த வலுவுல ஒற்றை எண்ணாக இருந்தால் பெருமானம் என்ன பெருமானமாக கிடைக்குது? மறை பெருமானம். குறியீடு நேர் எண்ண நாங்கள் நேரெண்ணினுடைய எத்தனையாம் வலுவாக இருந்தாலும் அந்த குறியீடு நேராகத்தான் இருக்குது. ஆனா மறை நிறைவெண்ணின் வலுவில ஒற்றை எண்ணாக இருந்தால் அந்த எண்ணினுடைய பெருமானம் எப்படி இருக்குது? மறை எண்ணாக கிடைக்குது. மறை 64. இனி நாங்கள் மறை எண்ணினுடைய வலு, மறை எண்ணினுடைய இதே போல மறை 3இன் 2ஆம் வலுவை நாங்கள் பார்க்கிறோம். மறை 3இன் 2ஆம் வலு. மறை 3இன் 2ஆம் வலுவண்டா என்ன செய்ய வேணும்? மறை 3 தர மறை 3, மறை 3 2 தடவைகள் நாங்கள் போட்டு பெருக்க வேணும். மறை 3இன் 2ஆம் வலு. ஆகவே மறை 3ஆனது 2 தடவைகள் பெருக்கப்பட வேணும். மறை 3 தர மறை 3, 3 தர 3 9, மறை தர மறை நேர். அப்ப இந்த 2ல இருந்தும் நாங்கள் என்னதை அவதானிக்கிறோம்? ஒரு மறை நிறைவெண்ணின் வலுவில வரக்கூடிய, சுத்தியில வரக்கூடிய எண் ஒற்றை எண்ணாக இருந்தால் விடையில கிடைக்கக்கூடிய பெருமானம் மறை எண்ணாக இருக்கும். விடை அந்த சுட்டி குறிப்பீட்டின் பெருமானம் மறையாக இருக்கும். அதே நேரம் ஒரு மறை நிறைவெண்ணின் வலுவில இரட்டை எண்ணாக இருந்தால் அந்த பெருமானம் நேராக இருக்கும். அந்த மறை நிறைவெண்ணின் வலுவின் அந்த சுட்டி குறிப்பீட்டின் பெருமானமானது நீரெண்ணாக உங்களுக்கு கிடைக்குது. இப்ப நீங்கள் இத வெவ்வேறான எண்களுக்கு போட்டு பார்க்கலாம். உதாரணமாக மறை 5 எடுத்துக்கொள்வோம். மறை 5இன் 2ஆம் வலுவும் காணுவோம். மறை 5இன் 5ஆம் வலுவும் காணுவோம். மறை 5இன் 4ஆம் வலுவும் காணுவோம். இது மறை நிறைவெண்ணின் வலுவில 4 இருக்கு, இரட்டை எண் இருக்குது. மறை நிறைவெண்ணின் வலுவின் பெருமானம் இரட்டையாக இருக்குது. மறை நிறைவெண்ணின் வலுவின் பெருமானம் ஒற்றை எண்ணாக இருக்குது. அப்ப 2னுடைய விரிவாக்கத்தை நாங்கள் காணுவோம். மறை 5 இங்க நாங்கள் எத்தனை தடவை பெருக்க வேணும்? 4 தடவைகள் பெருக்க வேணும். மறை 5 தர மறை 5 தர மறை 5. இங்க எத்தனை தடவை பெருக்க வேணும்? மறை 5 தர மறை 5 தர மறை 5 தர மறை 5 தர மறை 5. இங்க பெருக்குவோம். 5 மைந்தும் 25, 5 மைந்தும் 25, 25 தர 25 625. இனி குறியீட்ட கவனிப்போம். மறையும் மறையும் நேர், மறையும் மறையும் நேர், மறையும் மறையும் நேர். அப்ப நேரும் நேரும் இறுதியாக என்ன கிடைக்கும்? நேர் பெருமானம். நேர் 625. நேர் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. இங்க விடைய பார்ப்போம். 5 மைந்தும் 25, இன்னொரு 5 மைந்தும் 25. அப்ப 625 நாங்கள் 5 பெருக்க வேணும். 5 பெருக்கி நம்ம 25 12 1 31 3125. 3125. ஆனா இனி குறியீட்ட பார்ப்போம். மறை மறையும் நேர்,
அடுத்தது இந்த மறையும் நேர். இங்க பாருங்க, இந்த மறையும் பெருக்கினோம்டா நேர், மறையும் பெருக்கினோம்டா நேர். இங்கால ஒரு மறை இருக்கு, அப்ப நேரும் நேர் தான். நேரோட மறை பெருக்கப்படும் போது என்ன வரும்? மறை. ஆகவே இரண்டில இருந்தும் நாங்கள் அவதானிக்கிறது என்ன? ஒரு மறை நிறைவெண்ணின் வலுவில இரட்டை எண் வந்ததென்றா அதனுடைய பெருமானத்தின் அந்த குறியீடு வலுவின் பெருமானம் என்னவாக இருக்கும்? நேராக இருக்கும். ஒரு மறை நிறைவெண்ணின் ஒற்றை வலுவின் பெருமானம் நேராகும். அதே நேரம் ஒரு மறை நிறைவெண்ணின் இரட்டை வலுவின் வலுவில இரட்டை என்று ஒரு மறை நிறைவெண்ணின் இரட்டை வலுவின் பெருமானம் நேர்பெருமானம் ஆகும். ஒரு மறை நிறைவெண்ணின் ஒற்றை வலுவின் பெருமானம் வலுவில ஒற்றை எண் இருந்தால் பெருமானம் என்ன கிடைக்குது? மறையாக கிடைக்குது. மறை நிறைவெண் ஒன்றின் வலுவில இரட்டை எண் இருந்ததண்டா கிடைக்கக்கூடிய பெருமானத்தின் குறியீடு நேர்குறியீடு ஆகும். ஒரு மறை நிறைவெண்ணின் வலுவில ஒற்றை எண் இருந்ததண்டா கிடைக்கக்கூடிய பெருமானத்தின் குறியீடு மறையாக இருக்கும். இதை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். இதன்படி நாங்கள் கேள்வி எங்களுக்கு எப்படி வரும் அப்படி என்றால் நாங்கள் இதை வச்சு கொண்டே கேள்வி செய்யலாம். ஒரு மறை நிறைவெண்ணின் ஒரு மறை நிறைவெண்ணின் ஒற்றை வலுவின் பெருமானம் ஒற்றை வலுவின் பெருமானம் மறையாகும். அதே நேரம் ஒரு மறை நிறைவெண்ணின் இரட்டை வலுவின் பெருமானம் நேராகும். இதை நாங்கள் விளங்கி கொண்டு இதிலிருந்து இதை நாங்கள் பயன்படுத்தி கேள்வி செய்யலாம். இப்போ உதாரணமாக இப்படி கேள்வி வருது. கேள்வி மறை 5 மூன்றாம் வலு. ஆகவே நாங்கள் போட்டு பெருக்க தேவையில்லை. 5 மூன்றாம் வலு என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். 5 மூன்றாம் வலு 5 தர 5 தர 5 5 மூன்றாம் வலு கண்டா 5 தர 5 தர 5 5 தர 5 25 25 தர 5 125 125 போட்டுட்டு 5 மூன்றாம் வலு 125 125 எழுதிட்டு வலுவை பார்க்கிறோம். ஒரு மறையெண்ணின் வலுவில ஒற்றை எண் பெருமானம் வந்ததண்டா. மறையெண்ணின் வலு ஒற்றை எண்ணாக இருந்தால் பெருமானம் என்னவாக வர வேணும்? மறையாக வர வேணும். ஒரு மறை நிறைவெண்ணின் ஒற்றை வலுவின் பெருமானம் மறையாகும். ஆகவே நாங்கள் இங்க மறை குறியீடு இட வேணும். விடைக்கும் நாங்கள் மறை குறியீடு இட வேணும். அதை இவ்வாறு இதை பயன்படுத்தி நாங்கள் கணக்கு செய்வோம். அதே நேரம் எப்படி வருது? மறை 10 4ஆம் வலு. ஆகவே இது ஒரு மறையணின் வலுவில இரட்டை எண் வருது. 10 4ஆம் வலுவின் பெருமானம் என்னவாக இருக்கும்? 0 நாங்கள் 4 0 சேர்க்க வேண்டும். 10,000 14ஆம் வலு 10,000. பாருங்க, மறையணின் வலுவில இரட்டை எண் வந்திருக்கு. அப்ப பெருமானத்தில குறியீடு நேராக இருக்க வேணும். நேரண்டா நாங்கள் போட தேவையில்லை. அப்ப
இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இந்த கேள்விகளை செய்ய வேணும். அடுத்ததாக இது ரெண்டும் வார மாதிரி நாங்கள் ஒரு கேள்வி செய்யலாம். நீங்கள் இதே முறைக்கா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இறுதியாக நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம். இப்ப மறை ஒன்றின் 2018 பலோ இப்படி ஒரு கேள்வி வருது. மறை ஒன்றின் 2018 பலோ இதன் விடை என்னவாக இருக்கும்? ஒன்றினுடைய 2018 பலு வேண்டா பெருமானம் என்ன? ஒன்று எத்தனை தடவை நாங்கள் போட்டு பெருக்கினோம் என்றால் பெருமானம் 1. ஒன்றினுடைய 2018 பலவின் பெருமானம் 1 தான். ஆனால் இங்க என்ன இருக்கு? மறை 1 இருக்குது. ஆகவே மறை ஒன்றின் பலுவில 2018 ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? 8ல முடிஞ்சிருக்காகவே இரட்டையன். பலுவில இரட்டையன் இருந்ததென்றா இதனுடைய பெருமானம் என்னவாக இருக்கும்? நீராக இருக்கும். ஆகவே இதனுடைய பெருமானம் 1 ஆகும். மறை ஒன்றின் 2018 பலு ஒன்றினுடைய 2018 பலு வந்தா பெருமானம் 1. குறியீடு மறை எண்ணின் வலுவுல இரட்டை என்றிருந்தா விடையில பெருமானம் நீராக வர வேணும். மறை வராது. ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா மறை வரும், இரட்டை எண்ணாக இருந்ததுன்னா நீர் வரும். ஆகவே இதனுடைய பெருமானம் 1 ஆகும். இதற்காக நாங்கள் இந்த மறை நிறைவெண்ணின் வலு ஒற்றையாக இருந்ததென்றா என்ன மாதிரி இருக்கும், இரட்டையாக இருந்ததென்றா என்ன மாதிரி இருக்கும் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை பயன்படுத்தி இப்படியான கேள்விகளை நாங்கள் செய்ய வேணும். ஆகவே பிள்ளைகள், எங்களுக்கு இதோட இந்த சுட்டிகள் என்கிற பாடமானது சின்ன பாடம்தான். இதோட இந்த பாட அழகானது நிறைவுக்கு வருது. நாங்கள் மீண்டும் அடுத்த பாட அழகில சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.